இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமுமானவரால் அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம். சொல்லுங்க, கட்டுகள் புடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. கட்டுகள் புடைந்ததே, கவலைகள். ரெண்டு கை தட்டி மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இறையாதே என்று சொன்னாரே, திரை கடல் அடைகின்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாதே என்று சொன்னாரே, திரை கடல் அடைகின்றே. அமைதலாயிரு என்றாரே, அந்த அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, புது நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும், எல்லாம் ரெண்டு கையில தட்டி. என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நின்றதே, புது ஆனந்தம் வந்ததே. மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே ரெண்டு கையெல்லாம் ஒன்று போல தட்டி மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே அவ்வளவுதான். சத்தமா இந்த ஆராதனையில மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே. நீங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். அறிக்கை பண்ணுங்க வாய் திறந்து. மாறிடும். போதாது இந்த கை தட்டுற சத்தம், இன்னும் கொஞ்சம் நல்ல கையை தட்டி. சொல்லுங்க, இறையாதே, இறையாதே என்று சொன்னாரே. திரை கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. அமைதலாயிரு என்றாரே, பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, புது நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும், கை தட்டி. எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஓ, எல்லாம் மாறிடும். அவன் கையை தட்டி, கையை தட்டி. மாறிடும். இயேசுவாலே எல்லாம் மாறிடும். நான் தட்டுற மாதிரி தட்டிக்க பார்க்கலாம். Come on boys.
திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே அந்த அலைகளும் நம்பிக்கை தட்டுங்க இறையாதே என்று சொன்னாரே. திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே அந்த அலைகளும். சொல்லுங்க, பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, புது நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும் எல்லாம் ஐயத்தட்டு இயேசுவாலே எல்லாம் மாறிடும், மாறிடும் எல்லாம் இயேசுவாலே எல்லாம். நம்பி விசுவாசத்தோட மாறிடும் எல்லாம். நான் கை தட்ட மாதிரி தட்டுங்க எல்லாரும். மாறிடும் பாய்ஸ், நான் கை தட்ட மாதிரி. மாறிடும் எல்லாம் இயேசுவா. பின்னாடி பிரதர் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல கை தட்டி மாறிடும். சொல்லுங்க, அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில், அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமானவராலே. சொல்லுங்க, கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே. நல்லா ரெண்டு கை தட்டி மாறிடும் எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, லாசருவே லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு, லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லும்போது சதத உயர்த்தி அழுகுரல் நின்றதே. புது எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அழுகுரல் நிற்க போகிறது? புது ஆனந்தம் நம்ம கை தட்டு. மாறிடும் எல்லாம் மாறிடும் எங்க இயேசுவாலே. எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து மாறிடும் எல்லாம் மாறிடும். மாறுதே எல்லாம். பாடுங்க, இந்த ஆராதனையில எல்லாம் மாறுதேன்னு நம்புறவங்க கையை தட்டி மாறுதே. அப்பா என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றேன்னு சொல்லுங்க. மாறிற்றே எல்லாம். என் வியாதி மாறட்டும், என் கடன் மாறட்டும். நான் சொல்லும் பொழுது அறிக்கை பண்ணும் போது மாறிற்றே எல்லாம் இயேசுவாலே எல்லாம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே.
ஏமாற்று சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வ பாடுங்க. அவர் மனிதன் அல்லவே, நீங்க மட்டும் சொல்ல போறீங்க எல்லாரும். வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் இல்லையே, வாக்கு தந்தவர் அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார். Come on, let's worship. அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஓ, அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் வாக்கு பண்ணினவர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு அவர் வாக்கு பண்ணினவர் மாறினார், அவர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்போ சுயநலம் கலந்த வருகை இது. எனக்கும் சேர்த்து இறைக்கிற கிணறு ஊறும், இறையாத கிணறு நாரும். நான் இறைக்கிறது ஊறுவதற்காக. நான் 34 ஆண்டுகள் உலகமெங்கும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் சரியான ட்ராக்கில் போகிறேன்னு என்னுடைய நம்பிக்கை. இந்த 34 ஆண்டுகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நான் செய்தி கேட்கலாமான்னு போவே விட மாட்டாங்க. ஆனாலும் அச்சனை பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதற்கு நான் ஒரு நாள் சோர்வு அடைந்ததே இல்லை. 2016 டிசம்பர் 23 என்னுடைய இருதயத்தில் ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டண்ட் வச்சாங்க. இன்றைக்கு 2016 டிசம்பர் 23, 24 ஒரு நாள் ஓய்வு, 25க்கு மேல் உபவாசத்தில் இருந்தேன். பின்பு யூஷுவல் மீட்டிங் ஆரம்பித்தது. இன்னைக்கு வர 207வது செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி. யோசேப்புக்கும் ஒரே வசனம்தான், இந்த கால சுரேஷுக்கும் ஒரே வசனம்தான். 2 பைபிள் எழுதி வைக்கவே இல்லை ஆண்டவர். 6000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆட்டு மேய்த்தவனுக்கும் இந்த நாகரிக உகச்சில் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷனுக்கும் 4K, இப்போ 5Kலாம் வந்துச்சு, 5Kக்கும் ஒரே பைபிள் தான். இதில் மாற்றம் இல்லை. அதில் ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அழியாதான். அது தமிழில். மலையாளத்தில் இதை காட்டில் நல்லாயிருக்கும். ஒரு வள்ளி எங்கிலும் புள்ளி எங்கிலும் மாறத்தில்லை. அங்கே வச்சா ஒரு டாட் ஒரு டேஷ் கூட மாறாதான். கைகளை தட்டி. ஒரு வள்ளி எங்கிலும் ஒரு புள்ளி எங்கிலும், ஒரு புள்ளி ஒரு வள்ளி, வள்ளினா கோடு, புள்ளினா டாட், அது கூட மாற்றக்கூடாதான், மாறாதான். அப்படிப்பட்ட வேதத்தை பின்பற்ற உங்களுக்கு யூத்துக்கு ஒரு செய்தியும் 60 வயசு கணவனுக்கு ஒரு செய்தி இல்லை, ஒரே செய்தி தான். கைகளை தட்டி. ஒரே வார்த்தை தான். வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வசனமும் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அழைச்ச அன்பு தம்பி கார்த்திக் கமலியல், அன்பு சகோதரி, என் பிள்ளைகள், குடும்பம், மூப்பர்கள், திருச்சபை அத்தனை பேருக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்திலும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது தெரியும். என் மீது அன்பு வைத்த ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியஞ்சதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுத்த வரவேற்பிற்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் தேவனும் தம்முடைய மகிமையான வல்லமையான காரியங்களை இந்த திருச்சபையின் மூலம் செய்யட்டும். உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், ராஜ கிரீடத்தை வைத்த ராயல் கிஃப்ட், ராயல் த்ரோன், ராயல் ப்ரூட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். கைகளை தட்டி ராஜரீக வெதுமதி. சரி, இந்த நாளில் உங்களுக்காகவும் உங்கள்
பாஸ்டருக்காகவும் அன்பு தம்பி அவருடைய குடும்பத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் கொடுக்கிற வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி. இன்றைய செய்தியின் சாராம்சம் என்ன அல்லது தலைப்பு என்ன? திருப்தியாக கொடுக்கும் தேவன். கைகளை தட்டி. திருப்தியாக கொடுக்கும் இறைவன், மகாராஜா. தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின்கருணைக்கு என்னை தந்து என்னவை என் பராபரமே. தாய்மானவர் புலம்புகிறார். தன்னையே தந்து இந்த உலகத்தில் நரகத்துக்கு போக விடாதபடி தன் உயிரை எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்டு நரகத்திலிருந்து தப்புவித்த நின் கருணைக்கு என்ன கொடுத்து ஈடாகும் ஐயான்னு அர்த்தம். கைகளை தட்டி. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. சுனாமிக்கு துன்ப பெருக்குன்னு பேர். ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் தாய்மானவர், இன்ப பெருக்கு. கைகளை தட்டி. என்ன பெருக்காம்? இன்ப பெருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திருப்தியாக ஆசீர்வதிக்க போகிறேன். என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. சிலமே அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான், எச்சு கையில் காக்க வரட்ட மாட்டான். இந்த பெண்ணி பைய ஒரு நாசிரியத்துக்கு போனோம்னா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்றீங்களா அப்படிம்பாங்க. என்ன பிச்சை எடுக்க போனோம், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். வாங்கண்ணே சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? எப்போ சாப்பிட்ருவானோன்னு பயத்துட்டு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவீங்களா? வந்தவர் அதே ஒரு கரை தானே, சும்மா விடுவாரா? சாப்பிடாம போனாலும் விட்டுருவீங்களாக்கும். இந்த அம்மா நினச்சிச்சு, ஐயோ பாவி தின்னுட்டு தான் போவோம் போலுக்க, என்ன செய்யலாம்? அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகளுக்கு 50 ரூபா 100 ரூபாய் டேபிளில் வச்சுட்டுல போயிடுறீங்க நீங்கள். அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் ஏழை ஆவாரம் உண்டு, வாரி இறைச்சும் தரித்திரத்துக்கு கொடுத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் ஏழை ஆவாரம் உண்டு, வாரி இறைச்சும் ஏழைகளுக்கு கொடுத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் எப்படியாம் முள்ளி போடுகிறவர் அல்ல. அவருக்கு வேத புத்தகத்தில் பல நாம சங்கீர்த்தனங்கள் உண்டு. யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, எல்ஷடாயின் தேவன், மாறாதவர், மகச்சுமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பா ஓமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவீதின் சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெள்ள நட்சத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் யாக்கோப்பு எழுதினான் பாருங்கள், அவருக்கு ஒரு நாமகாரணத்தை சொல்லி அழைக்கின்றான். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமாம்? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இறைவன். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் என்பது நன்மையினால் நிரம்பி இருக்கும் ஒரு கோடோன், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பண்டக சாலை, பொக்கிஷ சாலை, தேவனுடைய வீடு. எனவே இந்த பக்தர்கள் எழுதுகிறார்கள், உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைவோம். உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைவோம். அவர் கையை திறக்க நாம் திருப்தி அடைகிறோமாம். சகல ஜீவனம் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. ஆண்டவர் கையை திறந்தா போதும் மகளே. வார வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம், கண்ணீரை கொட்டுகிறோம், நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோம். போதகர்களிடத்தில் வந்து, பாஸ்டர்மார்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம். நாம் ஆலயத்துக்கு போகிறேன், அது கார்த்திக் அமாலியாளுடைய வீடு அல்ல, என் தேவனுடைய வீடு. கைகளை சட்டி, என் ராஜாவின் வீடு. அது நன்மையினால் நிறைந்த பண்டக சாலை, ஷாப்பிங் மாலை காட்டிலும் இந்த உலகத்திற்கு சகல ஆசீர்வாதம் அடக்கிய ஒரு இடத்துக்கு பெயர் தான் தேவனுடைய ஆலயம். எனவே தன் பக்தன் சொல்லுகிறான், நாங்கள் உம்முடைய வீட்டின் ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைகிறோம். அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறதாம்.
சிலருக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாது, எதையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் பாஸ்டர். ஆமாம், என்னத்தை கண்டேன், இந்தியாவில் இருக்க எல்லா சர்ச்சும் அடைச்சிருவான் பாருங்க இவன் வராட்டி. பைபிளே வாசிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன்யா, பைபிள் சொசைட்டியே க்ளோஸு. நீ வராட்டி ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை யாரில் உண்டாக்குவாராம்? கல்லுகளில் கை தட்ட மாட்டீங்களா? கல்லுகளிலே உண்டாக்குவார். தேவனுடைய ஆலயத்தை நாம் தேடி வரும் பொழுது ஒருவேளை இந்த வாரம் நடக்காது, ஒருவேளை அடுத்த வாரம் நடக்காது, அடுத்து 5 வருடமாக நடக்காமல் இருக்கலாம். ஆனால் God's appointed time, தேவன் நிச்சயித்த வேளை என்று வரும்பொழுது, குளம் உடைஞ்சு வரும்போது குமுட்டிக்கா குறுக்கன்னு தடை பண்ண போகுது. தேவன் வாசலை திறந்தா ஒரு பயிலும் அடைக்க முடியாது, கைகளை சட்டை. அவர் சொல்றாரு, ஏற்ற சமயத்தில் காரியங்களை எப்படி நடப்பிப்பேன்? தீவிரமா, வித்தின் செகண்ட்ஸ். நான் தோணேன் ஏனுங்கண்ணா, தெரியுதுங்களா? வித்தின் செகண்ட்ஸ் தீவிரமா நடப்பிப்பேன். 10 வருஷம் நீ காத்திருந்த பிஸ்னஸ், மக கல்யாணம், கடத்திலிருந்து விடுதலை, வீடு கட்டுறது, வயல் வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒரே மாசத்துல தேவன் எல்லாம் செய்வார். கை கழிச்சு. அவரால் முடியுமா? முடியாதா? முடியும், தேவனால் முடியும். இன்றைக்கு today expecting a miracle right now, brother and sisters. He is almighty God, he is the living God. Our Lord Jesus Christ, the same yesterday, today and forever. அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன். He is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகாராஜா. 34 ஆண்டுகள் உலகமெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை யாரென்றே தெரியாது, என் பெயரை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள், என்னுடைய அட்ரஸ் கூட தெரியாது. முதல் நாள் 4000 பேர், 2வது நாள் 8000 பேர், அடுத்த நாள் 32,000 பேர். ஸ்டேடியம் நிறைஞ்சிடும் கைகளை தட்டி. எந்த பிரபலனும் இல்லைங்க. 34 ஆண்டுகள் யாரை நம்பி புறப்பட்டு போகிறேன்? 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு தேவாதி தேவன் என்னோடு 4 மணி நேரம் பேசினார். எங்கள் அப்பா பெயர் பரமசிவன். இந்த பரமசிவன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க செய்தார். கைகளை தட்டி. நான் உன்னை தீர்க்கதரிசியா உலகமெங்கும் அனுப்புகிறேன், அப்படி இப்படி என்று 4 மணி நேரம் பேசினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட நான் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டேன். நல்லது சுவாமி, உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், ஆனால் ஒன்று, நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு தான் வர வேண்டும். கைகளை சட்டி. அன்றைக்கு சொன்னான், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். எனவேதான் அறையிலிருந்து, நான் தங்குகிற ஹோட்டல்களில் இருந்து காரில் ஏறினவுடனே மைதானத்தில் அசுத்தாவை பிடித்தவர்கள் அலற ஆரம்பிப்பார்கள். அப்போ பிசாசுக அலருங்கள். தாடிக்காரன் வர்றான், கண்ணாடிக்காரன் வர்றான், ஐயா எரியுதே எரியுதேன்னு கூச்சல் போடும், படபடன்னு கீழே விடும். தாடிக்காரனை பார்த்து பேய் பயப்படுமா? எத்தனை தாடி உட்கார்ந்துருக்கு பாருங்க, எத்தனை கண்ணாடி இருக்கு உலகத்தில். தாடிக்காரனுக்கு முன்பாக, கண்ணாடிக்காரனுக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார். கைகளை சட்டி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், மகாராஜா. யாரையோ பார்க்க இந்த கூட்டம் வரவில்லை. ஊழி என்பது வேலை அல்ல, அழைப்பு. கைகளை சட்டி. நாட் எ ஜாப். பி படித்த இன்ஜினியர், எம்பிபிஎஸ் டாக்டர், ஐபிஎஸ் படித்த போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் படித்த கலெக்டர், ஐஎஃப்எஸ் படித்த ஃபாரஸ்ட் அதிகாரி, எம்சிஏ படித்த சாஃப்ட்வேர், எம்பிஏ படித்தா மார்க்கெட்டிங், அந்த மாதிரி பிடி படித்தா, பிஹெச்டி படித்தா, இதோ டாக்டரேட் வாங்கினா இதோ ஊழியத்துக்கு வந்தால் நெவர் பிரதர். பைபிளின் பின்னணியத்தை தெரிந்து கொள்ளலாம், சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம், காணிக்கை எப்படி வாழ்வது என்பது தெரிந்து கொள்ளலாம், சபையை நடத்துவதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஊழி என்பது படித்ததில்லை, வந்ததில்லை, அது அழைப்பு. கைகளை சட்டி. எனவே தான் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனை அசைக்க முடியாது. கைகளை தட்டி. தேவன் உங்களை அழைச்சிருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டியிருக்க முடியும். தேவனுடைய சட்டத்தின்படி யுத்தம் செய்ய வேண்டும். கைகளை தட்டி. ஒருவன் யுத்தம் பண்ணினால் எப்படி பண்ணணுமா? சட்டத்தின்படி செய்ய வேண்டும். மகிமையான தேவன் அதை செய்வார். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. சகல ஜீவனும் அவரையே நோக்கி பார்க்கிறது. அவர் கையை சிறக்க அவைகள் திருப்தி அடைகிறதாம். கைகளை சட்டி. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். குழந்தை இல்லை. அவர் ஒரு அனாதை சிறுவனை அடித்து வளர்க்க ஆரம்பித்தார். படிக்க வைத்தார். நன்றாக படித்தான்.
மென்மேலும் படிக்க வைத்தார். எக்கச்சக்கமான பணங்களை டாலர்களை கொட்டி படிக்க வைத்தார். அவ்வளவு சொத்து அந்த அனாதை சிறுவனுக்காக இழந்தார். ஒரு நாள் காரில் அப்பாவோடு வளர்ப்பு தகப்பனோடு நியூயார்க் சிட்டியில் போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய வெள்ளை மாளிகைக்கு வச்ச பெரிய ஒரு கட்டடத்தை கண்டு அந்த பையன் வியந்தான். அப்பாட்ட சொன்னான், அப்பா எவ்வளோ பெரிய கட்டடம், இது யாருக்கு சொந்தமாக இருக்கும், இவ்வளவு பணத்தை போட்டு கட்டியிருக்கிறார்கள் என்று. திரும்பி பார்த்தான். தந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவர் சொன்னான், என் அன்பு மகனே, உன்னை நான் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். நீ படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். அத்தனை செல்வங்களையும் கொட்டி படிக்க வைத்தேன். கடைசியாக கேட்டாயே, விஞ்ஞான கூடம், சயின்டிஃபிக் லேபரட்டரி எனக்கு வேண்டும் என்று கேட்டாயப்பா. அத்தனை பணம் எனக்கு இல்லை. எனக்கு இருந்த கடைசி சொத்து இந்த வெள்ளை கட்டடம் தான். அதையும் விற்று உன்னுடைய விஞ்ஞான கூடத்தை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இந்த வளர்ப்பு தகப்பனுடைய இருதயத்தை நினைத்து, தியாகத்தை நினைத்து மெய் உருகி போனான். பாதங்களில் அப்படியே முச்சமாரிகளை பொழிய ஆரம்பித்தான். ஆண்டவரும் அப்படித்தான். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உங்களுக்காக சிந்தினவர் இப்பொழுது இத்தனை ஆண்டுகள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, கண்ணை மூடி தூங்கி கொண்டிருப்பாரா? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்களாம். சாப்பாடை மட்டும் குறிக்கும் வார்த்தை அல்ல இந்த வார்த்தை. உங்கள் வாழ்வில் வருகிற சகல அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு வசனம். நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். உங்கள் ஊழியங்களில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சந்தோஷமான காரியங்களில், உங்கள் ஆசீர்வாதங்களில் திருப்தி. கைகளை சட்டி. 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய்ந்து தமது தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு தரித்திரராக காரணம் என்ன? பாடுகளை அனுபவிக்க காரணம் என்ன? சிலுவை சுமக்க காரணம் என்ன? 7 நட்சத்திரங்களை வலதுகையில் வைத்திருந்தவர், இரவில் ஆள சந்திரனையும் பகலாள சூரியனையும் உண்டாக்கினவர், காற்று திசை 4 தன் கரத்திலே பிடித்திருக்கிறவர், பூமியின் மண்ணையெல்லாம் மரக்கால் அடைக்க வைத்தவர், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை கடவாதிருக்கும்படி எல்லைக்குறையை ஸ்தாபித்து அங்கேயே நெல் மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்ட இறைவன், மகிமையை மறந்து தேவதூதர்களின் துதியை மறந்து சேராபீன்கள் கேராபீன்கள் 6 சட்டைகளை உடைய இது தேவதூதர்கள் பரலோகத்தில் ஆராதனை செய்கிறார்களாம். இந்த நேரத்தில் 2 சட்டைகளால் உடம்பு முழுவதும் மூடிக்கொள்கிறார்கள், 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், 2 சட்டைகளை அடித்து பறந்து கொண்டு ஒரே ஒரு பாடலை பாடுவார்கள். என்ன பாட்டு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இங்கே தேவதூதர்கள் பாடும் பொழுது 24 மூப்பர்கள் என்று ஒரு மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஞானமும் பலமும் ஸ்தோத்திரமும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்லி முடித்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அதே மாதிரி உடனே எல்லா ஜீவன்கள் சகல தேவதூதர்கள் இருக்கிற அத்தனை சிருஷ்டியும் சாஷ்டாங்கமாய் மோங்குப்புற நீளத்தில் விழுந்து எழும்புவார்கள் கைகளை தட்டி. அதுக்கு பேர் தாங்க ஆராதனை. கைகளை தட்டுங்களை பயபக்தியோடு நடுக்கத்தோடு தேவாதி தேவன் ஒருவரை மட்டும் உயர்த்தி காண்பிக்கிற அந்த ஆராதனை. அப்படிப்பட்ட மகிமையிலே வீற்றிருந்த தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வந்து கையகல துணியை கோமணம் போல கட்டிக்கொண்டு முள் கிரீடத்தை தரித்துக் கொண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவ இதோ விழாவில ஈட்டி குச்ச இதோ ஒரு சொட்டு தண்ணீருக்காக கூச்சல் போட காரணம் என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கூச்சல் போட காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், உன் மீதும் என் மீதும் தேவாதி தேவன் வைத்த மாசற்ற மனதுருக்கம். கைகளை சட்டி. இந்த காட்சியை நான் சற்று கற்பனை செய்து பார்த்தேன். இயேசு மரித்த உடனே ஒருவேளை பிதா அழுதிருப்பார். ஒத்த பிள்ளைய வச்சிருந்தேன், அதை நானே என் கை நான் நொறுக்கி கொன்று போட்டு விட்டேனே, படுபாவி என் பிள்ளையை இழந்துட்டேனே, என் மகனை நான் கொன்று போட்டு விட்டேனே, ஒருவேளை பிதா கலங்கியிருக்கக்கூடும். நாதியற்றவனாகிவிட்டேன், பிள்ளையற்றவனாகிவிட்டேன் என்று கலங்கியிருக்கக்கூடும்.
மறுபக்கம் சிலுவையின் அடியில் அன்று தொட்டு இன்று வரை நின்று கொண்டு மில்லியன் 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 பீப்பிள், கோடிக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு கூச்சல் போட்டார்கள். இயேசுவே, எனக்காக மரிச்சு, என் தரித்திரத்துக்காக, என் வறுமைக்காக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக மரிச்சு, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூச்சல் போடும் திரளான ஜனக்கூட்டத்தை பிதா கண்டாராம். ஒரு உள்ளத்தில் சந்தோஷம். ஒரு மகனை இழந்தேன், என் ஒரு மகன் இயேசு என்ற பெயரில் இந்த மக்கள் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவோ பெரியது. எனவே இன்றிலிருந்து இயேசு என்ற என் மகனுடைய பெயரை நம்பி அவன் மேல் அன்பு வைத்திருக்கிற அத்தனை பேரும் என் பிள்ளைகள் என்று உங்களையும் என்னையும் சுவிகார புத்திரராக புத்திரிகளாக தத்தெடுத்து கொண்டாராம். கைகளை தட்டி அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரமும் கொடுத்தாராம். எனவேதான் இன்றைக்கு லண்டனில் மீட்டிங் நடக்கும், நியூயார்க்கில் நடக்கும், சென்னையில் நடக்கும், மதுரையில் நடக்கும். இது பெரும் 10,000 20,000 பேர் மக்கள் கூடுகிற சபைகளிலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். ஒருவேளை கற்பனையாக நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த தூத்துக்குடியில் இந்த காய்கனி மார்க்கெட்டு பக்கத்துக்கு இந்த டென்ட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற இந்த மக்களுடைய ஜபத்தை கேட்கணுமா, நாளை கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நிர்விசாரமாய் பிதா இருந்தார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்களேன் மனிதர்களைப் போல. அடுத்த செகண்ட் என்ன நடக்குமா, பிதாவின் வலது பாரசத்திருந்த தேவகுமார இயேசு எழுந்திருப்பார். என் பிதாவே, என் கைகளை பாரும், என் கால்களை பாரும், என் சிரசை பாரும், என் விலாவை பாரும். 2000 வருஷங்களுக்கு முன்பு புழுவை போல நான் சிலுவையில் துடித்த காட்சியை பாரும். மரிச்சும் விடாமல் போர்ச்சேவன் ஒருவன் ஈட்டி எடுத்து என் விலாவை குச்சி பிளந்தானே, அந்த காயங்களை பாரும். 400 போர்ச்சவர்கள் ராம் முழுவதும் முள்ளினால் கிடைச்ச பெண்ணை சிரசில் வைத்து அடிக்க அடிக்க தசை கிழிந்து நான் கூச்சல் போட்டனே, அந்த காட்சியை பாரும். இரத்த குவியலை வாரிக்கொண்டு அல்லவா நான் பரலோகம் வந்திருக்கிறேன். எதற்கு? நீர் உண்டாக்கின இந்த பூமியில் இந்தியா என்ற ஒரு நாடு, அது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம், அதில் தூத்துக்குடி என்ற பட்டணம், அதில் இருக்கிற அப்போஸ்தல சபை என்ற சின்ன டென்ட்டுக்குள்ள இருக்கிற என் மக்களுக்காகவும் ரத்தம் சிந்தினேன் அல்லவா. எனவே என் நாமத்தை நம்பி அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்க ஜபத்துக்கு பதில் தாரும் என்று ஜபிப்பாராம். கைகளை இயேசுவின் காயங்களை கண்ட பிதாவின் உள்ளம் அனலில் இட்ட மெழுகாய் உருகும். இன்று காலை வேளை நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அத்தனை ஆசீர்வாதம் தலையில் கொட்டி உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Today expecting ஒரு miracle right now brother and sisters. வீட்டுக்கு போவீர்கள், வாசலை திறப்பீர்கள், பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள். வெளிச்சம் நிறைந்த ஒரு வீட்டை இயேசு உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். திருப்தியாக கொடுக்கும் தேவன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, திருப்தி படுத்தும் தேவன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடிய பழைய பாடல் ஒன்று பாடலாம். அவனால் வரி, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் மனுச்சையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் மனுச்சையும் உண்டாக்கி ஆளுகிறேன், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. எல்லோரும் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை,
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை தட்டி அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுநாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆவில் நிறைந்து நிறைந்து கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்து பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்து பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் மனச்சையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இல்லை 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 இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கைகளை சட்டி கைகளை சட்டி கைகளை தட்டை. பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, அவர் வெறுமையானார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்துருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எபேசியர் அவருக்கு ஒரு நாமகாரணத்தை பவுலடியான் எழுதுகிறான், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கைகளை சட்டி எல்லாவற்றையும். எந்த எந்த இடத்துல குறைகள் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, சோர்வு இருக்கிறதோ, பள்ளங்கள் இருக்கிறதோ நிரப்புகிற தேவன் இன்று உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். கைகளை தட்டி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகில் 3 விதமான ஆசீர்வாதம் உண்டு. மனிதனால் வரும் ஆசீர்வாதம்,
2 பிசாசால் வரும் ஆசீர்வாதம், 3 கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். நீதிமொழி 10:22 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், மருந்து கடைக்கு போகாத ஆசீர்வாதம், அநியாயத்தில் வராத ஆசீர்வாதம், கள்ள நோட்டில் வராத ஆசீர்வாதம், கஞ்சா வித்து வராத ஆசீர்வாதம், திருடன் கண்ணமிடாத ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிற ஆசீர்வாதம். நாஜி படை தலைவன் ஜெர்மன் தேசத்திலிருந்து உலகத்தை ஆட்டி படைத்த ஹிட்லருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தேன். சிலர் கடைசி வரை தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பவும் மாட்டார்கள், சிலர் நன்மையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். சில பிடிவாத குணம், தாம் பிடிச்ச முயலுக்கே 3 காலமா. ஆண்டவருடைய வழியில் வருவது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்க, தன் சுய விருப்பத்தின்படி இச்சையின்படி ஓடுகிறவர்கள் கடைசி வரை மனம் திரும்பாமலே செத்து போவார்கள். பாருங்களேன், ஹிட்லரின் தோல்வியே இல்லை. தேசம் முழுதும் நான் தான் சர்வ சக்கரவர்த்தியன், சர்வாதிகாரியை ஆண்டான். கடைசியில் படை சூழ்ந்தது, தோற்றுப்போவான் என்று நிலை வந்தது. அவன் தன் செக்ரட்டரியை அழைத்தான், செயலரை அழைத்தான். என்னை பிடித்து விடுவார்கள், இதோ நான் தற்கொலை செய்த போகிறேன், என் பிணத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெட்ரோல் ஊற்றி அப்படியே சாம்பலா என்னை கொளுத்தி போடுங்கள் என்றான். தன் வாயில் துப்பாக்கியை வைத்து, பிஸ்டனை வைத்து தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து செத்து போனான். சில கடைசி வரை தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற விரும்பவே மாட்டார்கள். நாம் அப்படி அல்ல. என்ன உலகம் எனக்கு என்ன கொட்டி கொடுத்தாலும் சரி, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். கைகளை சட்டி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். என் அன்பு பாஸ்டர் கார்த்திக் கமலில் அவரிடத்தில் வந்திருக்கிறேன். யார் கொட்டி கொடுத்தாலும் சரி, நயவஞ்சகமாக என்னை நயங்காட்டி இழுத்தாலும் சரி, என் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது, அந்த வார்த்தைக்காக அங்கே போகிறேன். என் ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. இதை தவிர எனக்கு வேறொன்றும் வேண்டாம். கைகளை சட்டி 12 சீடர்கள் இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்டா, எல்லா போயிலும் என்னை விட்டு விட்டு போயிடுறான், நீங்களும் போயிருவீங்களா? இயேசுநாதர் கேட்டாருங்க, என்னை விட்டு போயிருவீங்களா? பாசம், அன்பு, என்னோட இருக்கிறீர்களப்பா, என்னை விட்டு போய்விடுவீர்களா? 11 பேரும் வாயை பொத்திக்கிட்டு தான் நான் போன எண்ணத்தில் தான் இருந்திருக்கான். தம்பி பார்த்து, எல்லாரையும் நம்பிடக்கூடாது, எல்லார்ட்டையும் பேசிடக்கூடாது. நமக்கும் தேவனுக்குள்ள ரகசியம் நமக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். கைகளை சட்டி 11 பேருக்கும் 2 கருத்துடையவனாய்த்தான் இருக்கணுமா போன வேவரிங் தாட்ஸ். 11 பேரும் வாயை பொச்சிக்கிட்டு தான் இருந்தான். ஒரு மீன் பிடிக்கிற முக்குவன், செம்படவன், நாற்றம் பிடித்தவன், படிப்பறிவில்லாதவன், அழுக்கு நிறைந்தவன், இதோ ஒண்ணுமே பேசத்தே பேத சொன்னான், எங்க ஆண்டவரே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறதே. கைகளை தட்டி கொடைக்கானல் 1000 ஏக்கர் உன்கிட்ட இருக்கே, 5 ஸ்டார் கட்டிருக்கிறே, இங்கே ஒரு மால் கட்டிருக்கிறே, அப்படிலாம் சொல்லுங்க. ஜீவன் உள்ள வார்த்தை இடத்தில் இருக்கிறது. கையை தட்டுங்கள். வார்த்தைக்காக வந்த கூட்டம் இருக்கும். கர்த்தரை பற்றுகிறவர் உங்களையும் பற்றிக் கொள்வார்கள். தேவனுடைய கிருபையின்மை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தேவனுடைய மனுஷனோடு இருப்பான். நான் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பற்றி கொண்டு இருப்போம் என பரிதபிக்கப்படத்தக்கவர்களாம். காசு கொட்டும், மழை கொட்டும், போல கொட்டும், இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்தது எதற்கு? தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பதற்கு, நித்திய ஜீவன் அடைவதற்கு. கைகளை சட்டி நீதிமான் கர்த்தருடைய வார்த்தையினாலே, சத்தமா சொல்லுங்க, பிழைப்பான். நீதிமான் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தியோ, காஸ்பல், இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை உலர்ந்து போன எலும்புகளை புஷ்டியாக்குமாம். கைகளை தூர தேசத்திலிருந்தவர் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த ஃப்ரிட்ஜ் வாட்டர், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கைகளை தட்டி அப்போ ஆண்டவருடைய நற்செய்தியும் அப்படித்தான், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். 1 யோவான் 2:15-16 சொல்லுது, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது உலகத்தில் உண்டாயிருக்கிறது. இது பிதாவால் உண்டானதல்ல, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். என் பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் 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 நிலைத்தே இருப்பான். கைகளை தட்டி கைகளை தட்டி
கைகளை சட்டி. நீங்க போனாலும் உங்க அடுத்த தலைமுறை 1000 தலைமுறைக்கு தம்பி கைகளை சட்டி. 1000 தலைமுறைக்கு உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் உங்க நாற்காலியே ஒரு பயிலும் முடுங்க முடியாது. கைகளை தட்டி. வாழ்க்கையிலே துன்பம் துயரம் போராட்டம்னா என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு என்ன மாதிரி வேற யாருக்கும் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் நான் அப்படியே துரும்பு அலையில் அடிக்கும் துரும்பை போல மறைவு கொண்டவன். அத்தனைக்கு மத்தியில் இந்த கல்லூரி மாணவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கேரளாவில் போனால் பஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க. மெசேஜ் கொடுத்துட்டு இறங்கும் போது என்னை வந்து முத்துங்களப்பா அங்கிள், அஹோ என்ன அங்கிள், நான் உங்கள் சிரிப்பை பார்க்கத்தான் வந்தோம்ப்பா. அத்தனை விசனங்களையும் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் இவ்வளவு சந்தோஷமாக எப்படி இருக்க முடிகிறது? கர்த்தரின் வார்த்தை எனக்குள் இருக்கிறது. கைகளை தட்டி. அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கும் இந்தியாவிலுக்கு தலை சிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒரு நாட்களை எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு வந்த பிரச்சனை வேறுக்கு வந்தால் சாம்பலாய் போயிருப்பார்கள். உட்கார்வதற்கு எது காரணம்? நான் பிடித்து கொண்ட இடம் அப்படி, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி, என்னை நடத்துகிறவர் யார் என்று எனக்கு நன்றாய் தெரியும். கைகளை சட்டி. நான் எஜமானை நன்றாய் அறிந்திருந்தேன். என் எஜமான் எனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ததில்லை, செய்ய போறதும் இல்லை. கைகளை சட்டி. எனவே இன்றைக்கு உங்களை திருப்திப்படுத்தும் ஒரு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள் வர விரும்புகிறார், உங்கள் வாழ்வில் வர விரும்புகிறார். இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும், மற்றவர்கள் கால்களின் கீழ் மிதிப்பட்டு செத்தது போதும். இன்னும் மிதிக்க எங்க தலையெழுத்துங்கய்யா, அவனெல்லாம் இந்த பாடுபடுத்துறான், அனுபவிச்சுட்டு போறங்கய்யா. தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சர்வதிகாரம் புரிந்த ஒருத்தவனோடு வருகிறார். மகனை கைகளை தட்டி. டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையாக இந்த நாள் அமைய போகிறது. உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில் தேவன் மாற்றுகிற நேரம் இது. மகிமையான தேவன் எந்த வீட்டில், எந்த தெருவில், எந்த குடும்பத்தில், எந்த வேலையில், எந்த வியாபாரத்தில், எந்த ஊழியத்தில் தலைகுனிந்து போனீர்களோ அதே கிராமத்தில், அதே தெருவில், அதே குடும்பத்தில், அதே வேலையில், அதே வியாபாரத்தில், அதே ஊழியத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கையை தட்டி, கைகளை சட்டி, கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:26 சொல்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோடு உயிரோடு எழுப்பி உங்களிடத்தில் அனுப்பினாராம். எதுக்கு இயேசு உயிரோடு எழுந்தாராம்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நம்பிருங்க, அப்படியே நம்புங்க. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் உயிரோடு எழும்பியிருக்கிறார். மரணத்தால் ஜெயித்தவர். கைகளை சட்டி. ஹல்லேலூயா. செத்தவர் மீண்டும் உயிர்த்தெழும்படி தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படி மரணத்தால் ஜெயித்தார். கைகளை தட்டி. சாபமாய் நீங்கள் கிடந்தது போல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோவான் 14 வாசித்து பாருங்களேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. என் பெயரில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்றார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இன்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க. சந்தோஷம்னா என்ன? நிறைவான சந்தோஷம்னா என்ன? தம்பிங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அப்பாட்ட ஒரு பையன் 100 rupees கேட்டு 100 rupees கொடுத்தா சந்தோஷம். 100 rupees கேட்டு 2000 rupees கையில் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் நிறைவான சந்தோஷம். அவர் ஜீவன் உள்ள தேவன். எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்லை மகனே, இன்றைக்கு உன் வாழ்வின் திருப்பு முனை ஞாயிற்றுக்கிழமை. கைகளை சட்டி. God's appointed time, தேவன் நிச்சயித்த வேளை. அந்த வேளையை தான் நான் கொடுக்கிறேன். அந்த வீடு வாசலை திறக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வரும். கைகளை சட்டி. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுப்பார். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாருக்கு கொடுப்பாராம்? 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு. யாருக்கு? சத்தமா பேசணும்னு சொல்றேன். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட. சிங்கம் காட்டுக்கு ராசா. யாராம் காட்டுக்கு ராசா? யாருங்க? கிங். காட்டுக்கு யாரு ராஜா? யாரு? சிங்கம். அவன் பிள்ளைங்க பட்டினி கிடக்குமாங்க. சிங்க குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியாக கிடந்து சாகும், கர்த்தரை தேடுகளுக்கோ கையை தட்டுங்களேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ரோமர் 10:12 சொல்கிறது, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 29:11-12 வாசித்து பாருங்களேன். அங்கே பக்தன் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் ஒரு குழு கொடுத்துட்டு போறாரு, ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாரு. எப்படி அதை வாங்கிடலாம், கமலியல்ல என்ன சொன்னா ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு சிஸ்டர்கிட்ட கேட்டால் தெரியும், பிள்ளைங்கிட்ட கேட்டால் தெரியும். அவங்க கூட நெருக்கமாக என்ன வார்த்தை சொன்னால் மயங்குவார். சிலர் ஐஸ் வச்சிட்டோம்னா பாருங்க என்னன்னாலும் செய்வாங்க. நம்மளும் ஆண்டவர் ஐஸ் வைக்கணுங்க, சோப்பு போடணும். மலையாளத்தை சொல்லுவாங்க சோப்பிடணும் அப்படிம்பாங்க. சோப்பு போடுறது எப்படி? சோப்பு போடுதான் துதிக்கிறது, கைகளை தட்டி மகிமை செலுத்துகிறது. கர்த்தர் துதிகளில் பிரியப்படுகிறவர், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என் மகிமையை என் துதியை வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன். ஜலசிகார் பொறாமை உள்ள தேவன், அவருடைய ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது. கைகளை தட்டி கைகளை தட்டி துதிக்கணும். எனவே அதன் வாயை விரிவாய் திற. எதுக்கு? பணியாரம் சாப்பிட்றதுக்கா, அதிரசம் சாப்பிட்றதுக்கா, இல்லை அவிச்சது பொரிச்சது சிக்கன் 65 85 அது இது சாப்பிட்றதுக்கா? சிலர் வாயை திறந்தா வைப்ரேட்டர் மவுத்து நிற்கவே நிற்காது. பார்த்துக்கங்க. இந்த தெருக்குழாய் இருக்கும். உங்கள் ஊரில் தெருக்குழாய் இருக்கா? தெருக்குழாய் இருக்குல்ல. அந்த காலத்தில் ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார் வச்சுருந்தேன். ஏசியெல்லாம் இருக்காது, விண்டோ இறக்கி விட்டு போனோம். தெருக்குழாய் பக்கத்தில் போனது பெண்ணிட்டு சொல்ல, டே கிளாஸை ஏற்றிட்டாம்ப. ஏன்னா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நல்ல வார்த்தைகளை அங்கே தான் கேட்க முடியும். பார்த்துக்கங்க. நாம் அதற்காக வாயை திறக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, துதிப்பதற்கு, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வேதம் சொல்லுங்க, உன் வாயை விரிவாய் திற, நன்மை நான் நிரப்புவேன். இவன் சொல்றான் பாருங்க, இறைவனே ராஜ்யம் உம்முடையது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையதான். ஐயா உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையதான். அவன் இல்ல, உம்முடையதான். ஒரு பயில எனக்கு தலைமை இல்லை, நீர் தான் எல்லாருக்கும் தலைவர். கைகளை சட்டி அடுத்து ஐஸ்வர்யமும் கனமும் இவ்வளவும் போட்டுட்டு ஒரு வார்த்தையை போட்டா இவனுக்கு தேவை என்ன? ஐஸ்வர்யம் வேணும், கனம் வேணும். இம்புட்டு போட்டது அவர் மெல்ட் ஆயிட்டாரு. யாரு? அதே மாதிரி ஐயாவிட்ட இவ்வளவு சொன்ன உடனே மெல்ட் ஆன உடனே நைஸா போடுறாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான் வரணும். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து பாருங்கள். கர்த்தரை செடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு அப்பையும் வடிகட்டின கஞ்சன் அந்த காலத்தில் நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு காய்கறி செலவுக்கு 5 ரூபா கொடுப்பான். எவ்வளவு? 5 ரூபாய் அந்த அம்மா லிஸ்ட் எழுதி வைக்கணும், செலவு என்னென்ன செலவழிச்சேன்னு. எப்படி பையன் பாருங்க, பாவம் பையன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். சொன்னான், அம்மா 8 வயசு பையன், எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் போகிறாங்கம்மா கொடைக்கானல், 100 rupeesமா ப்ளீஸ்மா தா. போடா அறிவுகட்ட வயலை, அறிவுகட்ட பையன் மகனே, அறிவுகட்ட பயமகனே, உங்கள் அப்பனே வடிகட்டின கஞ்ச பயிலாக இருக்கான். 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு கணக்கு கேட்குறான்டா. நான் எங்கடா போவேன், எங்கேருந்துடா வாங்குவேன்? அப்பாட்ட கிளம்ப அவனா தருவான், அடுத்த சுண்ணாம்பு வைக்காதவன். நீ எப்படியாவது வளைச்சிருமான்னா. யார? அப்பாவை. ட்ரை பண்ணுறேன், நீ போனா. அவன் போயிட்டான். என்னடா பிள்ளை கேட்டுட்டானே, தாய் மனசு கேட்குமா? யோசித்தா மாத கடைசி வரை 5 ரூபாய் 2000 ரூபாயை மாற்றிட்டான். 5 ரூபாயை 2000 ரூபாயை மாற்றிட்டான். இன்னும் ஜாமான் இல்லை. தேடி பார்த்தா கொஞ்சம் அரிசியை எடுத்து, இப்போமான கல் இல்லாத அரிசி நெல் இல்லாத அரிசி வருது, அப்போ எல்லாத்தோடு வரும். கல் நெல்லெல்லாம் போட்டு பொறுக்கி எடுத்து போட்டு கருப்பரிசி இல்லாமல் அள்ளி கழுவி தும்பப்பூ மாதிரி கொஞ்சம் சாதம் வடித்து வச்சா, கொஞ்சம் பருப்பை போட்டு பருப்பு வச்சா, கொஞ்சம் நெய்யை உருக்கி வச்சா, பழைய அப்பளம் இருந்துச்சு அதை வெயிலில் காய வச்சு பொறிச்சு எடுத்து வச்சா, கொஞ்சம் ஊசி போன சேமியா இருந்துச்சு அதையும் வறுத்துக்கிடுச்சு காய வச்சு வறுத்து கொஞ்சம் பாயசம் வச்சா, 2 முட்டை புல்சை போட்டு வச்சா, குளிச்சு முழுகி பவுடர் கூடலாம் போட்டு அது பிளாக் போர்டில் டஸ்டர் வச்சு அடித்த மாதிரி கொஞ்சம் பவுடரையும் போட்டுட்டு மூலிகை பூவெல்லாம் வாங்கி வச்சு 2 மணிக்கு வாசல்லையே நின்றா. வருவார் வருவார் என்று வழிமேல் விழிவைத்து கதவாய் காத்திருந்தாள். அத்தான் 2 மணிக்கு வெயிலில் வந்தார்.
என்ன செஞ்ச பாதி அந்த கேட்டுக்கிட்ட இருந்து ஓடினா, ஐயோ ஒரு கொடையை பிடிச்சி வந்திருக்க கூடாதா, கருத்து போவேளே சுண்ட பழம். அப்பவே நினைச்சேன் ஒரு நாள் இப்படி பேச மாட்டாளே. வீட்டுக்குள்ள வந்து வேர்த்ததுக்கு பாருங்க, முந்தானை எடுத்து தொடச்சி விட்டா, டவல் எடு, எதுக்கு இந்த சேலை இருக்குது, உங்களை விட கீழே உட்கார்ந்தாரு சேர்ல, பனை ஓலை விசிறி எடுத்து வீசினா, ஃபேனை போடு, எரும மாடு மாதிரி நான் தின்னுட்டு எனக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், இந்த கை உங்களை விடையா அத்தான் எனக்கு இந்த ஃபேனை விசிறி நல்லா வீசினா. இவன் அப்படியே அப்படின்னா கிருதயம் படப்பட கொலஸ்ட்ரால் ஏறுது. சாப்பிட உட்காந்தான், சாதத்தை போட்டா, பருப்பை போட்டா, 2 ஸ்பூன் நெய் எடுத்தா, கொலஸ்ட்ரால் ரீ டாக்டர் சொன்னான். அவன் கிறுக்கு பைய சொல்கிறான், நீங்கள் துரும்பா இருக்கீங்களே தான். அவன் வயிறு இப்படி தான் சொரிஞ்சிக்கிட்டு வருவான், பார்த்துங்க துரும்பா இருக்கான். இவன் மெல்ட் ஆகி வளைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து முட்டை எடுத்து வச்சா புல்ஸை, இது சாப்பிடக்கூடாது. அதான் எவன் சொன்னது, முட்டை வந்து என்வி நான் வெஜிடேரியன் தான், சாப்பிடுங்க. 2 முட்டையும் போச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பாயசத்தை வாயில் வச்சான். பின்னாடி பையன் வந்து நின்று அம்மா சேலையை படுத்து, எம்மா எம்மான்றான். இருறா, இப்போ தான் வளைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் வளைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடி அவன் கிறுக்கு பையன் மகன். யாரு அவன்? கிறுக்கு பையன் மகன். அவனுக்கு என்னமோ எக்ஸ்கர்ஷன் போகணுமா கொடைக்கானல், 100 ரூபாய் கேட்குறாங்க. என்ன சொன்ன? நான் என்னத்தான் சொல்கிறது, 5 பைசா என்கிட்ட இருக்கா, உங்களை தெரியாமல் என்கிட்ட எந்த காசு. நைட்டில் தூங்கும்போதே பாக்கெட்லேருந்து ஆட்டை போட்டுருவா. எனக்கு உங்களை தெரியாமல் எந்த காசாத்தான் இருக்கு. நாங்கள் இங்கே கொஞ்சம் பாயசம் குடிங்க. என்ன சொல்கிறீங்க அத்தான்? அதான் முழுங்கிட்டானே. இத்தனை நாளும் ஈயா கஞ்சன் 5 பைசா கொடுக்காதவன் இனி என்ன சொல்லுவான்? அதான் ஃபுல்லாக வளைச்சிட்டாளே. அப்படியா அப்பா, பாக்கெட்டில் இருக்க எடுத்துக்கப்பா. ஒருத்தரையும் தொட விட மாட்டான். பையன் ஓடினான், 100 ருபீஸ் அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்தான். இமேஜிங் கார் ஓடிக்கிட்ட ஓடிட்டான். வளைக்காத வளைச்சி கொடுத்துட்டால அம்மா. கையை தட்டுங்களேன். உங்கள் பலவீனங்களில் நீங்கள் ஜெபிக்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு தாயாகிய பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி அவரை தொழுது ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தர்றார். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அவரை தொழுது கொள்கிற ஒருவனுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதாம், சகலவற்றையும் கொடுக்கிறவர். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்யவில்லை என்று இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பா உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காற்றிடுவார். கலங்காதே மனமே, காற்றிடுவார். கைகளை சட்டை கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களி
கிடைத்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காச்சவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காச்சிடுவார். கலங்காதே மனமே, காச்சிடுவார். வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை வீழாது காப்பவரும், வீழ்ச்சியில் இருந்துன்னை மீட்டவரும், உன்னை வீழாது காப்பவரும், சிற்சில வேளையில் சிச்சையினால் உன்னை சிச்சை தெழுப்பவரும், சுயமும் சனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காச்சவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காச்சிடுவார். கலங்காதே மனமே, காச்சிடுவார். கலங்காதே மனமே, காச்சிடுவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை. கடைசியாக துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா உங்களை மகிழ்ச்சியை நிரப்புவாய், திருப்திப்படுத்துவாராம். சங்கீதம் 90:15 வாசித்து நான் ஜெபிக்கிறேன். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் சிறுமைப்பட்ட நாளுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியா நிரப்பும். 2014 பட்ட பாடு போதும், நாதி எத்த போனோம், நடுவில் செத்த போனமாய் கிடந்தேனே பிரதர், ஐ am depressed. வேதனை போதும், நாங்கள் எத்தனை அவமானத்தை சகித்து வந்திருக்கிறோம். அதற்கு சரியாய் ஆண்டவர் என்ன செய்வார்? பிரதர், நீங்கள் தீர்க்கதரிசி தானே, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி போங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி நான் நிரப்புவார். கைகளை சட்டி நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு வருஷங்களுக்கு சரியாய். தேவனுடைய வார்த்தை அது. துன்பத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? பிரார்த்தனை. ஒருவன் துன்பப்பட்டால் டாக்டர் போ, போலீஸ்ட போ, வக்கீல்கிட்ட போலாம் எழுதலைங்க. என்ன எழுதியிருக்குது? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணட்டும், கைகளை சட்டி. சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடட்டும். துன்பத்தின் வெற்றியின் ரகசியம் அது. துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை வெற்றியினால் இந்த 2018 நிரப்ப போகிறார். மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். நீங்கள் மற்றவர்கள் காலில் மிதிப்பட்டு சாவதை விரும்புவதே இல்லை.
அவமானப்பட்டு வாழ்வதை விரும்புவதில்லை. போதும் போதும் நீங்கள் அழுதது, தலையணையை கண்ணினால் நனைச்சது. ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், அதே வண்ணமாக தானே நீங்கள் குடும்ப நிலைமை, வாழ்வு நிலைமை, பொருளாதார நிலைமை இருக்கிறது. பிரதர், ஐ அம் டிப்ரெஸ்ட். கசந்து வந்தீர்களோ? இல்லை. என் நாளைக்கு மௌனமாய் கண்ணை மூடிக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் உங்கள் அருகில் வருவார். இன்றைக்கு my dear daughter and son, what do you want from me? என்னிடத்தில் எதை எதிர்பார்த்து நாளை கூப்பிட்டு கொண்டிருந்தாய் அப்பா? இந்த அப்போஸ்தல திருச்சபையில் உட்கார்ந்து என்னை நோக்கி கண்ணீர் வடித்தாயே, எதற்கு? நீ கேட்கணும்னு விரும்புகிறவர். குழந்தை பிறந்த, எங்கள் அம்மா மருத்துவத்துறையில் பணியாற்றவர்கள். டெலிவரி எடுக்கும்போது குழந்தை அலாட்டி, அது நார்மல் பேபி இல்லை. என்ன செய்வார்களாம்? குழந்தையை தலைகளை பிடித்து, கால் ரெண்டை பிடித்து, 2 ஆட்டு ஆட்டி, முதுகில் 2 தட்டு தட்டி அல்லது ஒரு கிள்ளு கிள்ளி அழ வைப்பார்கள். அழுத பின்பு தான் நர்ஸிட்ட கொடுப்பாங்க. இதை நான் ஓகே கொண்டு போய் இந்த அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. பிறந்ததும் அழணும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். மௌனமாக இருந்து இடித்த சொக்கனுக்கு சட்டிகளை தின்னுட்டு போயிடக்கூடாது. உட்காரணும், போகணும், கை வைக்கணும், அவர் ஜெயம் பண்ணி அவர் வாங்கி கொடுக்கணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் சிகரெட்டு குடிச்சிட்டே இருப்பேன், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நானும் அப்படிதான் வாழ்வேன். ஆனால் ஆண்டவர் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாருங்க. நீ கேட்கணும், வாயை திறந்து கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொட்டுக்கப்படும். கைகளை சட்டி, இறைவனே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சினால் நிரப்பும். நிரப்புவார், நிரப்புவார். இந்த வருடம் நிரப்புவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் நிரப்புவார். அதற்காகத்தானே இப்படி ஆராதிக்கிறோம், அதற்காகத்தானே ஆலயத்துக்கு வருகிறோம். காணிக்கை கொடுக்கும் பொழுது நம்முடைய திராணிக்கு மேல, ஐயனே என்னுடைய வருமானத்தில் அல்லது என் குறைவில் இதை கொடுக்கிறேன், என்னையும் நிரப்பும். கனத்த இருதயத்தோடு தானே காணிக்கையும் போடுகிறோம். சும்மா விட்டுடுவாரா? சும்மா விட்டுருவாரா? இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி திருப்திப்படுத்துவார். 1917 வருடம் எருசலேம் நகரம் துருக்கியர் படை வசம் அகப்பட்டுக் கொண்டதே. அவர்கள் அதை விடுவிக்க கூடாமற் போயிற்று. கடைசி எத்தனையோ போராடி முடியவில்லை. கடைசியில் ஆங்கில யூஎன் மூலமாக ஆங்கில படை, இங்கிலாந்து படை எருசலேமை மீட்பதற்காக வந்தது. அந்த படையின் தளபதியாக ஆலன் பி, என்ன பேரு? ஆலன் பி என்ற தளபதி நடத்தி வந்தார். அவர் இறைவனுக்கு பயப்படுகிறவர், வேத புத்தகத்தை நன்றாக வாசித்து அதன்படி வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். எனவே எருசலேமை புனித நகரமாகவே எண்ணினார். அதன் மேல் குண்டுமழை போடலாமா? அதற்கு யுச்சம் வரலாமா? எருசலேம் தேவனுடைய வீடாயிட்டு அங்கே போய் ரத்தம் சிந்தலாம் என்று யோசித்தார். சிந்தலாமா? ஐயோ கூடாது. என்ன செய்யலாம்? ஐக்கிய நாட்டு படைகளுடைய சகல விமானங்களை வர வைத்தார். அணு ஆயுதங்கள் சாங்கிய அச்சனை விமானங்களில் இருக்கிற அணு ஆயுதங்களை மாற்றச் சொன்னார். வெறும் விமானங்களாய் கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வந்தார்கள். ஒரே நேரத்தில் அந்த எருசலேம் மீது பறக்க விட்டார். அங்கே துருக்கிய படை தளபதிக்கு வயிறு கலங்கியது, இருதயம் நடுங்கியது. ஐயோ நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவானுகள் போல்கான்னு. இந்த யார் அந்த படையை நடத்துவது இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று கேட்டான் அந்த துருக்கிய படை தளபன். ஆலன் பி என்ற பேர். ஒரு வாயில போய் மருவி 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 அவன் கையில வாயில போய் காதுல போய் விழுந்தது. எப்படி விழுந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் நபி வருகிறார். ஆலன் பி எப்படி மாத்தினானுங்க? அல்லாஹ் நபி. அல்லாஹ் நபி படையை நடத்துகிறார். அல்லாஹ் நபியா சரண்டர் ஆயிட்டான். வெள்ளை கொடியை காண்பித்து சமாதான தூதன் நம்பித்தான். ஆலன் பி இறங்கினார், குதிரையை விட்டு இறங்கி விட்டார். தன் காலில் பூட்ஸை கழட்டினார். எருசலேமுக்குள்ளே பூட்ஸ் போடக்கூடாது என்று அவர் பக்தியை பார்த்தான், அந்த பயபக்தியை பார்த்தான். எருசலேமை ஒப்படைத்து விட்டு போய்விட்டான் கைகளை சட்டி. துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் உங்களை விடுதலையாக்க ஒரு மனிதனை அனுப்புகிறார். ஆலன் பி. சர்வ வல்லமுள்ள தேவன் புறப்பட்டு வருவார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. கைகளை தட்டி முழங்கால் யுத்தம். சமாதானத்தினால் உங்களை விடுதலையாக்குற தேவன். நீங்கள் இத்தனை வருஷங்கள் ஜெபித்த பிரார்த்தனை வீணாயிற்றோ? நெவர் பிரதர், நெவர் சிஸ்டர்.
அவர் சொல்லுகிறார் ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். கிறிஸ்து என்பது வந்தோம் போனோம், 2 ஆட்டத்தை ஆடினோம் பாடினோம், ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணினோம் என்று அல்ல. நான் இந்துவா இருக்கும் பொழுது வெள்ளி செவ்வாய்க்கு சாமியை கும்பிடுவேன், அது எங்களுடைய வழக்கம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி கும்பிடவா வந்தோம் நம்ம? நெவர் பிரதர். நாம் தேவனோடு பேசுவதோ நம்மோடு பேசுவது, கைகளை தட்டி முகாமுகமாய் பேசுவது. கிறிஸ்டியானிட்டி நாட் எ ரிலிஜன், லைஃப். கைகளை தட்டி தேவனோடு பேசுவது. கிறிஸ்தவனுக்கு வாய் பேசக்கூடாது, வாழ்க்கை பேசணும். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ஜெபிக்கும் போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திருப்தியாய் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவேன். ஏசாயா 38:5 சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 25:8 சொல்கிறது, தமது ஜனத்தின் நிந்தையை இறைவன் பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவாராம். கைகளை தட்டி ஏசாயா 61:7 சொல்கிறது, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக, வெக்கத்துக்கு என்ன தருவாராம்? நீ இழந்த அதே அம்பாசிடர்காரனாரா? அதே மாதிரி ஆசீர்வாதம் இல்லை, ரெட்டத்தனையாக. உன் வெக்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையாக நான் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டி பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர், விழுந்து போன உங்கள் வியாபாரத்தை, விழுந்து போன வாழ்க்கையை, விழுந்து போன ஊழியத்தை, விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பி கட்டி புதுப்பித்து உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்க போகிறார். கைகளை தட்டி. பூர்வீகங்களுக்கு திருநெல்வேலியாக இருந்தாலும் 4 தலைமுறைக்கு முன்னாடி பிழைப்புக்காக கேரளாவில் போய் செட்டில் ஆனவங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மதுரைக்கு வந்த பிறகு 8 ஆண்டு 10 ஆண்டு கழித்து என்னுடைய பூர்வீக வீட்டை பார்க்க போனேன் பாலக்காட்டில். அங்கே போகும்போது 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு போகிற பாதையில் கேட் போட்டிருக்கான். ஒரு பர்லாங்கு தூரம் இருக்கும். என்னன்னு சொன்னேன், அந்த வீடு இப்போ ரிசார்ட்டாக மாறி இருக்குது, அதனால் பாஸ் வாங்காமல் உள்ளே போக முடியாது. சரி, பாஸை வாங்கிட்டு போனேன். எங்கள் வீட்டை ஒரு சேஞ்ச் பண்ணலைங்க, அப்படியே புதுப்பித்தார்கள். ஒரு இடிக்கலை கொள்ளலை, முன்னாடி மட்டும் ஒரு எலிவேஷன் மட்டும் மாற்றி அழகு பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீடா இப்படி இருக்குது, இதையா இது மகிமை தெரியாமல் விட்டுட்டோமே, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரி, நான் படுத்து உறங்கி தங்கின என்னுடைய படுக்கையறையை பார்க்கலாம் என்று எட்டி பார்த்தேன். என்னுடைய ரூமை, சின்ன வயசுலேருந்து படுத்து உறங்கின ரூமை இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்கிறேன். சார், அதன் வாடகை 8000 ரூபாய் ஒரு நாளைக்கு. எவ்வளவு? 8000 rupees பெர் டே. 8000 ரூபாய் வாடகை. கண்ணு மொழி பிதுங்கிருச்சு. கேப்பாட்டு கிடந்த வீடு, சும்மா சாதாரண பிச்சை விலைக்கு கொடுத்த வீடு இப்போ மதிப்பு பெற்றுச்சுங்க. உன் வாழ்க்கையும் அப்படிதான். தேவன் புதுப்பிக்க போகிறார். ஒரு சேஞ்சஸ் பண்ணலை, அந்த வீடை புதுப்பித்தார்கள், உருவாக்கினாங்க, ஒரு பிராண்டு கொடுத்தாங்க, ரிசார்ட். ஆண்டவருடைய நாமம் உன் குடும்பத்திலே, உன் நெற்றியிலே தரிப்பார். தேவன் மறுபடியும் எழுப்பி நிறுத்துவார். நீ மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க போகிறாய், மறுபடியும் புதுப்பிக்கப்பட போகிறாய், மறுபடியும் வல்லமையால் நிரப்பப்பட போகிறாய், மறுபடியும் அக்னியாய் மாறப்போகிறாய். மறுபடியும் தேவன் விழுந்து போன கூடாரத்தை எழுப்பினது போல பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிப்பார். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சினால் நிரப்புகிற தேவன். எத்தனை சந்தோஷம்! கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே அதை செய்வார். எத்தனை சந்தோஷம்! மகிமையின் தேவனுடைய கரச்சினாலே, பரிசுத்தமான தேவனுடைய கரச்சினாலே கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். திருப்தியாய் நான் அவர்களை திருப்திப்படுத்துவேன். என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி எழும்பி நிற்போமா, பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்
சித்தம் செய்வதுதானே எஜமானனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா எஜமானனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ எஜமானனே. அப்பாவுன் சன்னதியில் தான் எப்ப மகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா உன் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம் எஜமானனே. என் இயேசு ராஜனே, எஜமானனே. என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே.
ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். ஆசீர்வாதத்தை ஊற்றியறலும், ஆசீர்வச்சரலும். வியாதின் மேல் கரங்களை வைங்கள், ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகனே, வியாதிப்பட்ட ஒவ்வொரு மேலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். சத்துருவன் நிர்மூலமாகட்டும். அற்புத சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஜெபித்து முடிக்கிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, இன்ற நாளில் என் பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை துதிப்பதற்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த என்னுடைய நாமத்தை துதிப்பென்று சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவர்களுக்கு வேலையை சாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை சாரும். திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். ஐயனே, மாயமந்திர சக்திகளை சபித்து நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும். நீ சுமதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சம்பூர்ணமாக ஆசீர்வதிச்சு அனுப்பும். வியாபாரம் பண்ணுகிற மக்களை ஆசீர்வதியும். அப்பா, இந்த திருச்சபை ஆசீர்வதியும். அருமை தம்பி கார்த்திக் கமேலியல் அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எல்லை விஸ்தாரமாக்கி உன்னை நிலையான ஸ்தானத்திலே கட்டி உன் மதில்களை எழுப்பும் நாட்கள் வருகிறது. இன்னும் 2 வருடம் 11 மாதத்திற்கு முன் தேவன் உன் எல்லையின் மீது தன்னுடைய கொடியை ஏற்றுவார். அறியாத ஜாதியை வரவழைப்பாய். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை சட்டி ஆண்டவரே ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிகனமே செலுத்துகிறேன். சகல சத்துருகளின் சத்துக்கட்டுகளையும் சத்துக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் பின்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் மேல் பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழிகட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுவதற்காக கோடான கொடி நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஜெபம் ஜெபம் துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை.
ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.